தீவிரம் அடைஞ்சிருக்கு. ஆனா விளையாடுங்கன்னு சொல்றோம். இன்னும் பிக் பாஸ் இந்த வாரம் நடிக்கிறாங்க, செம்மையா நடிக்கிறாங்க. ரிசர்ச் பார்த்து தெரிஞ்சுப்போமா? நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வீக்கெண்ட் வந்துருச்சு, விஜய் சேதுபதி வரப்போறாரு. இந்த வாரம் நிறைய இஷ்யூ நடந்திருக்கு பார்த்தீங்களா? விஜய் சேதுபதி எதெல்லாம் அட்ரஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு, எதுல யாரோட ஸ்டாண்டை எடுக்க வாய்ப்பு இருக்குன்றதெல்லாம் நீங்க சொல்லுங்க. உதாரணத்துக்கு இப்ப பார்வதி இஷ்யூ இருக்குன்னா பார்வதிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவாரா இல்ல பார்வதிக்கு ஆப்போசிட்டா பேசுவாரா? இந்த மாதிரி ஒவ்வொரு இஷ்யூல யாருக்கு எதிராக பேச வாய்ப்பு இருக்குன்றத உங்க கருத்தா சொல்லுங்க. அதே மாதிரி இப்ப நம்ம வீடியோல வேற ஒரு விஷயத்தை பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. லைக் போட்டீங்கன்னா ஐப்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதுவும் பண்ணுங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. பண்ணுவீங்கன்னு நம்புறேன். இப்போ நம்ம கண்டென்ட்டுக்குள்ள வந்துடலாம். விஜய் சேதுபதி இதை பத்தி அட்ரஸ் பண்றதுக்கும் ஏகப்பட்ட வாய்ப்பு இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, நேத்து கானா வினோத் எஃப்ஜே தான் ஒஸ்ட் பர்ஃபார்மர் அப்படின்ற மாதிரி ஜெயிலுக்கு போயிருப்பாங்க. அதுல கானா வினோத் ஏத்துக்கவே இல்லை. என்னன்னா, நான் நல்லா தான் பண்ணேன், ஆனா என்ன இப்படி எல்லாருமே பேசி அனுப்பிட்டாங்கன்ற மாதிரி நினைக்கிறாரு. அவர் நினைக்கிறது உண்மைதான், அதுதான் நடந்திருக்கு. ஏன்னா கனி இருக்காங்கல்ல, பிளான் பண்ணி இவர் அனுப்பியிருக்காங்க. அவர் ஜெயிலுக்கு போக போற நிலைமை வரும்போது, சார் நான் வேணா உங்களுக்கு டீ போட்டு தரவா சார், நான் வேணா அது பண்ணி தரவா சார், இது பண்ணி தரவா சார்னு கேட்டுட்டு இருக்காங்க. கானா வினோத்தம் பிளான் பண்ணி என்ன அனுப்பிட்டீங்களே அப்படின்ற மாதிரி புலம்புறாரு. சார் சார் நான் உங்களோட ஃபேன் சார், உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார் அப்படின்ற மாதிரிலாம் கனி இவருக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க, சமாதானம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இதே கனி நிறைய இடத்துல உளறியும் வச்சிருக்காங்க. அது என்னன்னா, அந்த ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் எஃப்ஜே கானா வினோத்தின் முடிவாச்சு பாத்தீங்களா? அப்ப வியானா கிட்டயும் இன்னும் சில ஆளுங்க கிட்டயும் சொல்றாங்க, நீங்க ரெண்டு பேர் ஜெயிலுக்கு போயிடக்கூடாது, அதுக்காக தான் நான் இந்த மாதிரி பண்ணேன்னு சொல்றாங்க. ஆக மொத்தத்துல பிக் பாஸ் என்ன சொல்றாரு, ஒஸ்ட் பர்ஃபார்மரை செலக்ட் பண்ணுங்கன்னு சொல்றாரு. ஆனா இவங்க எப்படி செலக்ட் பண்ணிருக்காங்க, ஜெயிலுக்கு வியானா போகக்கூடாது, எஃப்ஜேவும் வியானாவும் போகக்கூடாதுன்றதுக்காக இப்படி பண்ணிருக்காங்க. இந்த விஷயம் கண்டிப்பா கேள்வியா வரும். இப்ப விஜய் சேதுபதி கேட்பாரு, கானா வினோத் கிட்ட கேட்பாரு. ஏன்னா கானா வினோத்தும் ஒரு என்னடா நம்மள அனுப்பிட்டாங்களேன்னு ஒரு யோசனையில தான் இருக்காரு. கண்டிப்பா கானா வினோத் கிட்ட, கானா வினோத் உங்களுக்கு தந்தது சரின்னு நினைக்கிறீங்களான்னு ஒரு கேள்வியை கேட்பாரு. அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. கானா வினோத் என்ன சொல்லுவாரு, ஆமா சார் என்னை அவங்க சரியா அனுப்பல சார், நான் போறதுக்கு டிசர்விங்கே கிடையாது சார், பிளான் பண்ணி அனுப்பிட்டாங்கன்ற மாதிரி சொல்லுவாரா? பிளானிங் நடந்ததா, என்ன நடந்தது அப்படின்னு கேட்கும்போது கனி மாட்டுவாங்க, எஃப்ஜே மாட்டுவான். ஏன்னா கனி என்ன பண்றாங்க, கனி எஃப்ஜே கிட்ட ஏற்கனவே சொல்லி வச்சு பண்ண மாதிரி தான் எனக்கு தோணுது. நான் அந்த ஃபுட்டேஜை பார்க்கலாம், அதனால சொல்ல முடியாது. ஏன்னா கனி முதல்ல கானா வினோத் பேரை சொல்றாங்க, அடுத்ததா எஃப்ஜே வரான். எஃப்ஜே என்ன சொல்றானா, வியானா எல்லாரும் சொன்ன மாதிரி வியானா கொஞ்சம் அதான் வியானா கொஞ்சம் இதா பண்ணாங்க, அதை தாண்டி எனக்காக, அதாவது எனக்கு உள்ள போய் அந்த மியூசிக்லாம் கானா வினோத் செட் ஆவாரு, அதனால கானா வினோத்தை என் கூட கூட்டு போறேன், கானா வினோத்தோட பேரை சொல்றான். ஏண்டா நாய, முதல்ல ஒஸ்ட் பர்ஃபார்மர்னா நீ ஒஸ்ட் பர்ஃபார்மர் சொல்லு, இவங்க சரியா பர்ஃபார்ம் பண்ணலன்னு பேரை சொல்லு. அதை விட்டுட்டு எதுக்கு நீ உன் கூட மியூசிக் பண்றதுக்கு கானா வினோத் தேவை? ஏன் வெளியே இருக்கும் போது நீங்க ரெண்டு பேர் மியூசிக் பண்ண மாட்டீங்களா? வெளியே இவ்வளவு நேரம் இருக்கீங்களா, வெளியே வச்சு மியூசிக் பண்ணுங்க, பாட்டு பண்ணுங்க, யார் உங்களை வேணான்னு சொன்னா? இவர் ஜெயிலுக்குள்ள போறதுக்கு கானா வினோத் இவருக்கு தேவையா? லாஜிக் இருக்காங்க, அவன் சொல்றதுல ஏதாவது லாஜிக் இருக்கா? வேணும்ட்டே கானா வினோத்தை மாட்டி விட்ட மாதிரி தான் இருக்கு. அதாவது என்னன்னா, வியானா வந்தா இன்னும் பேர் டேமேஜ் ஆயிடும். நிறைய பேர் ஏற்கனவே பேச ஆரம்பிச்சிட்டாங்க, இந்த வியானாவும் எஃப்ஜேவும் இப்படி பண்ணிட்டு இருக்கிறதே எதுக்குன்னா ஜெயிலுக்கு போறதுக்கு தான், ஜெயிலில் போய் இன்னும் டைமை ஸ்பெண்ட் பண்ணலான்றதுக்காக தான் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பேர் வீட்டுக்குள்ளேயே பேசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ ஏற்கனவே இப்படி பேசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, இப்போ வியானா கூட ஜெயிலுக்கு போனோம்னா இன்னும் ஒரு மாதிரி நெகட்டிவ் ஆயிடும்ன்றதுக்காக எஃப்ஜே பயந்து வேற யாரையாவது கோர்த்து விடணும்னு கானா வினோத்தை கோர்த்து விட்ட மாதிரி தான் இருக்கு. கண்டிப்பா சொல்றேன், கனியும் எஃப்ஜேவும் ஏதாவது ஒரு இடத்துல பேசியிருக்க வாய்ப்பு இருக்கு. அக்கா நீங்க கானா வினோத்தை சொல்லுங்கக்கா, நானும் சொல்றேன், எப்படியாவது கானா வினோத்தை உள்ள கொண்டு வந்துடணும், அப்பதான் வியானா வரமாட்டா, ஏதாவது பண்ணணும்னு டிஸ்கஷன் நடந்திருக்கும்னு எனக்கு தோணுது. நடந்துச்சா என்னன்றது எனக்கு தெரியல. ஆனா கானா வினோத் ஜெயிலுக்கு போறதுக்கு டிசர்விங்கே இல்லைங்க. ஏன்னா அது வீட்டில் இருக்கவங்களுக்கே தெரியுது, ஸ்டூடெண்டா இருக்காங்கல்ல அவங்களுக்கே தெரியுது, என்ன கானா வினோத் வந்துட்டாரு, என்ன கானா வினோத் வந்துட்டாரு அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஸோ வியானாவை காப்பாத்துறதுக்கு இப்படி பண்ணிட்டாங்க. வியானாவும் ஒஸ்ட் பர்ஃபார்மரா நான் ஏத்துக்க மாட்டேன். ஏன்னா வியானா கடுப்பா இருந்தது. அதாவது என்னன்னா, அந்த கேரக்டரை வச்சு அவங்க ப்ளே பண்ணது ரொம்ப கடுப்பா இருந்தது, கிரிஞ்சா இருந்தது. பட் எப்படி பார்த்தாலும் அவங்க ப்ளே பண்ணணும்னு நினைச்சாங்களே, ஸ்டார்டிங்ல இருந்து அந்த இந்த டாஸ்க் தொடங்கினதுல இருந்து அவங்க கேரக்டர்ல நிறைய பண்ணாங்க. அதனால எஃபர்ட்லாம் போட்ட மாதிரி தான் தெரிஞ்சது. எனக்கு தெரிஞ்சு எஃபர்ட் போடாம இருந்ததுன்னா சாண்ட்ராவை தான் நான் சொல்லுவேன். சாண்ட்ரா, இன்னும் சிலர்னா திவ்யா கூட பெருசா எஃபர்ட் போட்டு நான் பார்க்கல. ஒருவேளை லைவ்ல ஆர்டரா பார்த்தவங்களுக்கு அவங்களும் பண்ணது ஏதாவது தெரிஞ்சிருக்கும். ரம்யா டிசர்விங்கே இல்ல, ரம்யாவுக்கு போய் பெஸ்ட் தந்துட்டாங்கன்னு நிறைய பேர் சொல்றாங்க. ஆமா விக்லர் தான், அதாவது விக்ரம் தான் ஓரளவுக்கு பெஸ்டா பண்ணா. ஆனா ரம்யாவும் சில விஷயங்களை சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, உதாரணத்துக்கு தமிழே தெரியாதவங்க தமிழ் எழுதியிருக்காங்க, திருக்குறள்லாம் நல்லா சொல்லியிருக்காங்கன்றத வச்சுதான் ரம்யா பெஸ்ட்னு 2-3 பேர் சொன்னாங்க. அதனால தான் அவங்க பெஸ்ட் பர்ஃபார்மரா வந்துட்டாங்க. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்து என்ன? கனி இந்த வாரம் மாட்டுவாங்களா, மாட்டாமல் எஸ்கேப் ஆயிடுவாங்களான்ற உங்களோட கருத்தை சொல்லுங்க, நானுமே பார்த்து தெரிஞ்சுக்கிறேன்.